Satyabhama Institute of Science and Technology, Chennai. மகளிர் தினத்தை ஒட்டி சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது எக்ஸ் தள பக்கத்தில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்த அறிவிப்பு என்பது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது? தமது எக்ஸ் தள பக்கத்தில் பிரதமர் மோடி என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? அதாவது இன்று 2 முக்கியமான நாள். ஒன்று மகா சிவராத்திரி, இன்னொன்று சர்வதேச மகளிர் தினம். இந்த சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி எரிவாயு சிலிண்டர் விலையை 100 குறைக்க அரசு முடிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக மத்திய அரசின் இந்த முடிவு நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களினுடைய சுமையை வெகுவாக குறைக்கும். குறிப்பாக நமது நாரி சக்திக்கு பெருமளவு பயனளிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். நாரி சக்தி என்றால் பெண் சக்திக்கு இது பயனளிக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். இது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது, மற்றொன்று அவர்கள் வாழ்க்கை வாழ்வதை எளிதாக்குவது ஆகியவற்றை உறுதி செய்வது என்கிற தங்களுடைய அந்த உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இது மகளிர் தினத்திற்கான ஒரு பரிசு என்று சொல்லப்பட்டாலும் கூட மற்றொரு பார்வை என்பது இன்னும் வெகு சில நாட்களில் தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட உள்ளது. எனவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டால் மத்திய அரசால் வேறு எந்த புதிய முடிவுகளையோ அறிவிப்புகளையோ மேற்கொள்ள முடியாது. எனவே அதற்கு முன்னதாக தேர்தலை மனதில் வைத்து இந்த விலை குறிப்பு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருப்பதாக மற்றொரு பார்வையும் சிலரால் முன்வைக்கப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம்தான் மத்திய அரசு உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கான அந்த மானியத்தை 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாயாக அதிகரித்தது. அப்போது மற்ற எரிவாயு உபயோகிக்கும் சிலிண்டர் உபயோகிப்பாளர்களுக்கும் சிலிண்டர் விலை என்பது 100 குறைக்கப்பட்டது. அப்போது 5 மாநில தேர்தல் தேதி என்பது நடைபெற வேண்டியிருந்தது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அதே போல மிசோரம் உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கான தேர்தல் என்பது நடைபெற இருந்ததால் அந்த விலை குறிப்பு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தான் நேற்றைக்கு நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கான சிலிண்டர் மானியம் 300 என்பது மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டது. நேற்றைக்கு இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு மட்டும் இது நீட்டிக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் மற்ற பயனாளிகளுக்கு இது குறைக்கப்படுமா குறைக்கப்படாதா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நிலையில் தான் இன்றைக்கு அந்த அறிவிப்பை சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடியே அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். Satyabhama Institute of Science and Technology, Chennai.